Hi friends, welcome to vinscaretamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள நிறைய பேத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனாக்கா ஹேர் லாஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 80 வயசு வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒன்றா ஜெனட்டிக்கலாக வரலாம், முன்னோர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இன்டேக் மூலியமாகவும் இருக்கலாம், அண்டு நம்மளோட பொல்யூஷன்ஸ் காரணமாக இருக்கலாம், அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கெமிக்கல் ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் இந்த மூலியமாகவும் இருக்கலாம். ஸோ ரீசன் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆனாலே நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுமே பெரிய நம்மளுக்கு ஹேர் லாஸ்க்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ஸோ நம்மளோட ஹேர் லாஸ் பார்த்திங்கனாக்கா எங்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கனாக்கா நம்மளோட வளர்ந்த முடியை வீக்காகி அதிலிருந்து ஹேர் லாஸ் ஆகலாம். இல்லை நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தூக்கி சீவுவாங்க. தூக்கி சீவுறதுனால அவங்க ஃபோர்ஹெட் பெருசாக அகலமாக போயிடும். அதே மாதிரி அந்த இடம் சுற்றி தலைக்குமே அவங்களுக்கு நிறையா அந்த வழுக்க விழுந்த மாதிரி ஆகிடும். இது லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு ரெண்டு பேத்துக்குமே காமனாக இருக்கிற பெரிய ப்ராப்ளம். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே பேட்சாக அரபிஸ்ட் அரைட்டான்னு சொல்லுவோம். ஸோ அங்கங்கே பேட்சாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாக பேட்சியாக அவங்களுக்கு ஹேரே சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரியும் ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீசோதெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்குற அந்த காக்டெயிலில் மீசோதெரப்பியில் நம்ம காக்டெயில் கொடுப்போம். ஸோ அது வேரியஸ் காம்பினேஷன்ஸோடு கொடுப்போம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணோம்னாக்கா உள்ள ஸ்கால்பில் இருக்கிற அந்த ஹேர் ஃபாலிகல்ஸோட கொலாஜன் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் நல்லா புது ஹேர் நல்லா ரீக்ரோத் ஆகிறதுக்கும் இந்த மீசோதெரப்பி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மீசோதெரப்பி பார்த்திங்கனாக்கா நம்ம யூஸ் பண்ணுறது சிட்டிங் வைஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சிட்டிங் வைஸில் எடுக்கும்போது அவங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகி நம்ம கொடுக்குற அந்த காக்டெயில் நல்லா பெனிட்ரேட் ஆகி ஸ்கால்பில் நல்லா பெனிட்ரேட் ஆகும்போது அவங்களோட ஸ்கால்பில் இருக்கிற ப்ராப்ளமும் ரிலீவ் ஆகி அவங்களுக்கு ஹேர் புதுசாக வளர ஹேருமே நல்லா ஸ்ட்ரென்தனாக நல்ல ப்ரோட்டீனோட நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்கால்பில் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் பார்த்தது வளர்ந்த ஹேருமே திருப்பியும் கொட்டாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வளர்ந்த ஹேருமே வீக்காக இருக்கும். ஸோ ஏன்னா ஸ்கால்ப்லேருந்தே வீக்காக வர ஹேரும் வளர அதுவுமே வீக்காக இருக்கும். ஸோ அந்த ஹேருக்கும் நம்ம ஸ்ட்ரென்தன் கொடுக்குற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ வளர்ந்து எங்கெங்கெல்லாம் ஹேர் லாஸ் ஆகியிருந்தோ அங்கே எல்லாமே க்ரோ ஆகியிருக்கிறது நம்ம நல்லாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நம்ம நல்லாவே பார்க்கலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும் அவங்களுக்கு. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹேர் லாஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகி நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை வாழலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் சரியாகி உங்களோட ஹேர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா அழகாக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.